ஏக்கா, நல்ல நேரத்துல வந்தப்போ இல்லாட்டி எங்க கதை ஆதோ கதையா ஆகி போயிருக்கும். எப்படிக்கா நாங்க இங்க இருக்கோம்னு உனக்கு தெரியும்? எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க வந்த கரெக்ட் நேரத்துல? நீ வந்தது எப்பா எந்த சாமி என்ன புண்ணியமோ நல்ல நேரத்துல வந்தப்போ இல்லாட்டி பாவம் நம்ம நெட்டவழியாம மூஞ்சி பார்க்க முடியலக்கா பாவம். அடே யாமடே வனராசா, அந்த கதையை நீ கேட்பாரு. அந்த கதை இருக்குதே, அதுக்கு என்ன உட்கார்ந்து ஆற அமர அப்புறம் சொல்றேன் எப்படி வந்தேன் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியும்னு. கண்ணு வட்டு போச்சுடி. கண்ணு வேற ஒண்ணும் இல்ல, நம்ம மூணு பேரும் ஒண்ணா திரியற வைக்கிறோம் இருக்கிறோம்னு சந்தோஷமா இருக்கிறோம்னு கண்ணு வட்டு போச்சு. ஆமாக்கா, நீ சொல்றது சரிதான், கரெக்டாதான் சொல்றேன். இந்த ஊர்க்காரி நம்ம ஊர்க்காரி இருக்காளுகளே, என் வாயும் பல்லும் பெல்லாதவளுக்கா. அவளுங்க பல்லுல விழுந்தோம்னா பொழைக்க முடியுமா? நம்ம சந்தோஷமா திரியறாளுங்க வைக்கிறாளுங்க சொன்னாலுங்க போச்சுல, சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டு போயிட்டாளுங்கல்ல. ஆமா, சொல்லடி பட்ட ஆளும் படலாம் பல்லடி படப்படான்னு சும்மாவா சொன்னாங்க இந்த பட்டு புரிச்சுலக்கா. சரி விடுங்க, எதுக்கு பழைய கதையை பேசி என்ன ஆக போகுது? ஏக்கோ, எனக்கு ஓ மேலதான் பாடும் கோவத்துல இருக்க பாத்துக்க. கிணத்துக்குள்ள விழுந்தியா எந்திரிச்சியா வந்தியா இல்லாம போய் ஒளிஞ்சுக்கிட்டியோ ஒளின்னு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? போலீஸ்காரன் நொங்கு 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 எடுத்துட்டாக்கா. ஐயோ கடவுளே, அதெல்லாம் நினைச்சா கூட எனக்கு இப்ப கூட தூக்கம் வராது, பசி வராது, ஒண்ணு வராது. நம்ம வனவர் சர்க்கலே நாயா பேயா அலைஞ்சு எங்க ரெண்டு பேருக்கும் எப்படி கஷ்டம் தெரியுமா? உனக்கு என்ன பேன் கார்டு அடியில நல்லா கிளு 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 படுத்து எந்திரிச்சு வந்துட்டேன். படுற கஷ்டம்லாம் யாரு? நாங்கல்ல. சும்மா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க. ஏக்கா, நீ ஒன்னும் வருத்தப்படாதக்கா. பாவப்பட்ட கஷ்டம்லாம் அப்படி, அதனால அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. நெட்டு பழசுல நம்ம பேசக்கூடாது, பாய மூடிக்கிட்டு இருக்கணும். புதுசா நீ போறதுன்னு நினைச்சுக்க. அப்படிதே கணத்தோட இங்க வரல. ஏன் பாத்துக்கிட்டே இருக்க? அலப்படாது அலப்படாது. வா 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 வா, பரவாயில்ல கிட்ட வா. படைச்சவன் போட்ட முடிச்சுது, என் கழுத்துல மாட்டி இருக்குது. பகையிலே மனசுதான் பதறுது, கனவுல பெய்யற மழையுது, நான் கை தொடும் போது மறையுது. மேகமே சோகமா உறையுது. சுரத்தேங்கா போல என்ன சுக்க நூற உடைக்காத, சொக்கப்பன மேல நீ தீய அள்ளி வீசாத. எட்டி தூக்கம் போட அமுக்குது. தம்மு கட்டி பேசல, ஒரே டயர்டா இருக்குடி. இன்னைக்கு என்ன நாள்? அக்கா நெட்டு, இன்னைக்கு என்ன நாள் சொல்லுடி சொல்லு. அக்கா, இன்னைக்கு ஓட்டு போற நாள்க்கா. பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்குதா இல்லையா? நம்ம ஜனநாயகத்தை நம்ம காப்பாத்தணுமா இல்லையா? 3 ஓட்டு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அக்கா, கடமை உரிமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படி இப்படின்னு வக்கீல் வனரோசரா தம்மு கட்டி பேசிவிட்டு கடமையை விட்டு கொடுத்தா எப்படிக்கா? நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், எங்கிட்டு நம்ம நெட்டோட ஓட்டும் உன்னோட ஓட்டும் மிஸ் ஆகி போயிருமோ நினைச்சேன். கடவுள் புண்ணியத்துல மிஸ் ஆகாம வந்து சேர்ந்துட்டியே. வாங்க 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 வாங்க, வந்து நம்ம கடமையை நிறைவேற்றி உரிமையை விட்டு கொடுக்காம போய் ஓட்ட போட்டு வருவோம். ஏக்கோ, நானும் பாத்துக்கிட்டே பரட்டு தலையோட சுத்தி இருக்கிறேன். சாரி போட்டு அவசர ஆதத்துல ஒடியாண்டே, எத்தனை செடிக்கு ஒடியாண்டே சரித்தான்னு இருந்தா இன்னும் அப்படியே வச்சிருவ. பிடிக்காரு விட்டுக்கிட்டு இருக்கல, பிடிக்காரு என் மாடன் கலை ஆகணும்னு ஆசையாக்கா. ஏக்கா, அள்ளி கட்டுக்க முடிய முதல்ல. சாரி மடி, இப்ப எப்படி இருக்கு? அள்ளி கட்டிட்ட முடி நல்லா இருக்கா? பொட்டு வைக்கவும் நல்லா இருக்கா மடி? சூப்பரா ரெடி ஆயிட்டேன். சரி வாங்க வாங்க வாங்க, மணி ஆயிடுச்சுல. இப்ப மணி 1 மணி ஆயிடுச்சு. அப்புறம் எப்ப ஓட்டு போட்டு வீட்டுக்குலாம் போகணும், நேரம் ஆகுது. நமக்கு ஜனநாயக கடமை நிறைவேற்றி வந்துருவோம் வாங்க. அடியேலா, அங்க பாருங்கடி, இது என்ன ஓட்டு போற இடமா இல்ல ஹோட்டல் கடையா? பிரியாணி சோறுலாம் ஒருத்தர் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அட போக்க, நீ வேற கூறு கடத்துல மாதிரி பேசி இருப்ப. பள்ளிக்கூடத்துல வந்து ஹோட்டல் கடை திறக்கறாங்க, ஹோட்டல் கடை. ஏக்கா, இன்னைக்கு ஓட்டு போற நாள்லக்கா. அண்ணன் கவர்மெண்ட் வந்து மக்கள் வந்து பஸ்லயும் பட்லயும் வந்து லைன்ல நின்று மயக்கங்க பட்டுவாங்களா அடிக்கிற வெயிலுக்கு. சாப்பிடாம விடாம வந்தா அதனால தெம்பா சாப்பிட்டு இப்படி ஓட்டு போட்டுட்டு மன மகிழ்ச்சியோட போட்டுன்னு கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணி இருக்கும்க்கா. அடி எலவே, இதுவும் நல்லாத்தான் சௌரியமா இருக்குது. வீட்டுல அந்த வேலை கிடக்குது இந்த வேலை கிடக்குன்னு அரிச்சு கொடிக்கிட்டு திரிவாளுகளே. ஓட்டு போடலாம் முக்கியம் இல்லைன்னு இப்ப அந்த சோறு கொடுக்கணும் சொன்னா ஒடியாந்துருவாளுகளை எடுபட்டு. அப்ப அவளுக்கு சௌரியமா போயிடும் பத்தியா? இதுவும் நல்லாத்தான் இருக்குது, நல்ல திட்டமாத்தான் இருக்குது. அண்ணே, நம்ம அக்கா வந்திருக்காங்க, ஆளுக்கு ஒரு பிளேட் பிரியாணி போடுங்கண்ணே. அடியாளே, இந்த தம்பி ரொம்ப வறுப்புறுத்துறாப்புல. வாங்குவோமா சாப்பிடுவோமா வேணாமா?
ஏக்கோ கையில வாங்கி வச்சுக்கிட்டு வாங்குவோமா வேணாம்ல கேக்குறாங்க. ஏன் ஆஸ்பத்திரியில கிடந்தோம்னா எல்லாம் டோட்டல்ல நட்டுக்கிட்டு கலந்து வச்சோம். அங்கே சண்டை தண்ணி திங்காம ஒன்றும் திங்காம கிடந்தில்ல, அதை நாக்கு மனமளமளமளம் நீங்க இழுக்குது போல. கையில வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட வேணாமா? சாப்பிடுக்கா, அதை வாங்கிட்டுல சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்குடா தம்பி, நல்லா செஞ்சிருக்கியே, அருமையா இருக்குப்பா. அப்பாடா, வெளியில வந்தவனே நல்ல பிரியாணி சாப்பாடுல சாப்பிட்டாச்சு, வயிறு வாங்கி நிறைஞ்சு வச்சுப்பா. பிரியாணி கொடுத்த புனியவனே கவர்மெண்ட்டுக்கு நன்றியோ நன்றிகள் பல. பாத்துக்கண்ணா, நமக்கு தான் ஓட்டு பண்ணு, நம்ம சின்ன பிரியாணி வேண்டாம். பிரியாணி வேண்டாமா? அப்படி சொட்ட நீ கச்சிக்காரனா? அதெல்லாம் பிரியாணி நல்லா இருக்குல, நமக்கு முடிக்க முடியும். அதனால பிரியாணிக்கலாம் பிரியாணி செய்யறதுக்குலாம் ஓட்டு போட முடியாது. எங்க ஓட்டு எங்க உரிமை. அதை எப்படி திங்க சோத்தை கொடுத்துட்டு எங்க சோத்துக்கு தான் ஓட்டு பண்ணணும்னா அது என்ன அர்த்தம்? அதெல்லாம் நாங்க போட மாட்டோம். பாத்துங்க, நான் கொடுத்த பிரியாணி உங்க வயிற்றுக்குள்ள இருக்கு, பாத்துங்க. அப்புறம் இல்லாட்டி செடிக்காம பேதி தான் போவேன். ஒழுங்கா எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அடியே, இது என்ன முடி? கொலை மிரட்டல் மாதிரி இது பிரியாணி மிரட்டலா இருக்குது. அட எப்படி சின்னமெல்லாம் தேர்ந்தெடுத்து எப்படி எல்லாம் நம்மள அலக்கழிக்கிற பத்தியா? இது இந்த கொடுமைத்தனமா இருக்குது. சரி யோ சொட்ட, சும்மா கையை நீட்டலாம் பேசுறவள எங்கிட்ட வச்சுக்க கூடாது. நாங்க ஒரு சாதாரண ஆள் நினைச்சியா? இல்ல இப்ப சாதாரண பொம்பளை நினைச்சியா? சோத்தை போட்டுட்டு சோத்து சின்னத்துக்குள்ள ஓட்டத போடுவா. இது நல்லா இருக்குதே கதை. ஒரு சோறு வேணா, ஒரு சோறு சின்னம் வேணாமியா? நீ கப்படி எனக்கு தேடி நட்டோடி அக்கா சாப்பிடலாம் கக்கி கொடுக்குறாங்க, கக்கி போட்டு போயிடுவோம். இது நல்லா இருக்குது, நல்லா மிரட்டுறாரு. என்ன பிளாக் மெயில் பண்றாங்க இவங்க எல்லாம்? ஜாபுக்கு சாக்கும் கிச்சாக்கும், ஜாபுக்கு சாக்கும் கிச்சாக்கும். ஒத்த கப்பும் தாரே, அட 500 தாரே. ஒத்துக்கிட்டு போங்க, என்ன எங்களுக்கு ஓட்டு போடுங்க. தன்னே நன்னே நானே, தன்னை தானே நன்னே நானே. போடே தன்னை நன்னே நானே, தன்னை தானே நன்னே நானே. போடே சாப்புக்கு சக்குன் கிச்சக்குன், சாப்புக்கு சக்குன் கிச்சக்கும், போட போடே. குட் பாய் தம்பி, சூப்பரா அடியோ அடின்னு பெடல் பின்னி பெடல் எடுத்து விட்டீங்க. நடந்து வந்த காலை தன்னால ஆட்டம் போடுற அளவுக்குலாம் அடிச்சு விட்டேன். சூப்பரா. அக்கா, எங்களுக்கு ஓட்டு போடுங்க. எங்க கப்பு கப்பு சின்னம் எங்கள் சின்னம், கப்பு சின்னம் எங்கள் சின்னம், கப்பு சின்னம் எங்கள் சின்னம், கப்பு சின்னம். ஏய் நட்டு, என்ன உனக்கு டான்ஸ் ஆடினப்பா? நான் டப்பா குத்து ஆட்டம் போடுறாங்க, டப்பா குத்து ஆட்டம். பாக்குறவங்க கட்டவங்க கலியவங்க எல்லாத்தையும் சும்மா விட்டு வைக்கிறது இல்ல. போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது. வெளியில எந்த அக்கப்பறம் நடக்குது, உள்ள என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி வாங்க போய் பாப்போம். டேய் தம்பி, எழுத போல மாட்டையா? பாய்டா. என்ன ஏன் வீட்டு கலவி இங்க வந்து நின்னுட்டு இருக்கு? எக்கா அங்கட்டால தங்கலாக்கா. ஏன் அப்படி வேறசா? ஆயிட்டவே அத சாமச்செல்லாம் தூக்கிட்டு திரிறாங்களே. என்ன விஷயமா இருக்கு? அதானே தெரியல. ஏன் இப்படி தூக்கிட்டு திரியுது? எவனான தலையில முளக அரைச்சிருப்பாளுங்க. வேலை வெட்டிக்கு போறவங்க வச்சுக்க. இந்த ஓடு போட்டு வந்துருந்ததுக்கு பாவம் பைத்தியார கிழவி எப்படி தூக்கிட்டு திரியுது பத்தியா? ஓடு ஏமாந்த கிழவிக்கா. போற வழக்கு சூதுவாது ஒண்ணும் தெரிஞ்சு கிடையாது. யார் என்ன சொன்னாலும் கேட்கும். இத பத்தியா யாருக்கோ வேலை புடிக்கல பார்த்துட்டு திரியுது இருக்கோ. ஏன் இந்த கிழவி இப்படி பண்ணுது? இப்படி அப்பாவி கிழவியா இருக்கு. இந்த ஊர்க்கறிய முளக மணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கிழவி தலையில அரைச்சிட்டு போயிடறாளுங்க. எவன் அவன் கிழவி தலையில சாமச்சேட்டை ஏத்தி விட்டது? இன்னைக்கு அவளுக்கு இருக்குக்கோ. கிழவியோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் இப்படி சாமச்சேட்டெல்லாம் அடிக்கிட்டு திரியுற? ஐயோ எல்லாரும் பாக்குறா பாரு உன்னை வேடிக்கை. எல்லாரும் எப்படி பொறுப்பா ஓட்டு போட நிக்கிறாங்க. உன்னைய நீயே கோமாளித்தனம் பண்ணிட்டு திரியுற அப்படி. அடி என்ன படி வந்தவளையே காலு கத்துவா. என்ன இப்ப அடியே வந்துட்டீங்களாக்க? அந்த நீதிமன்றத்துல கோர்ட்ல உங்களை விட்டு விட்டாங்க. சரி சரியா போச்சு. பத்தியாடி நான் சொன்ன பதில் எல்லாம் உங்களை விட்டுருக்காங்க. 7 சனமத்துக்கு என் காலிலே விழுந்து கிடக்கணும் நீங்க. இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி அடிட்டு கிடக்க வேண்டியல. காப்பாத்தி கொடுத்துரு பத்தியா? எப்படி வந்துட்டியே? அது சரி ஓட்டு போட வந்தியலாக்க? சரி நல்லதா போச்சு, வாடி. சொன்ன பதில் அப்படியே விட்டுட்டாங்க. அதெல்லாம் நாங்க வந்தது இருக்கட்டும். இதெல்லாம் தலையில எப்படி தூக்கிட்டு திரியுற? அது ஒண்ணுமில்லடி, பார்த்தா தெரியல. சாமான் செட்டு, கப்பு, பக்கெட்டு, டம்ளர், அச்சு, கப் அடுப்பு எல்லாம் காட்டி இருக்குது. எல்லாம் வீட்டு சாமான் செட்டுதே. வேற என்ன தெருவா போற பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு திரியுறாங்க. எல்லாம் வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள் தான் எல்லாம். கிழவி என் தெய்வமே, திருந்துட்ட பத்தியா? எக்கா பத்தியாக்கா, என் வீட்டு கிழவிக்கு எப்படி பொறுப்பு. ஓட்டு போற இடத்துக்கு 4 சனம் செட்டுலாம் வருவாங்க. வியாபாரம் ஆரம்பிச்சு அப்படியே அவங்க தலையில கட்டி வித்து போடலாம்னு எப்படி பொறுப்பா என் கிழவி இருந்திருக்கு பத்தியா? ஐயா என் அழகோட்ட கிழவி. உன் புத்திசாலித்தனம் இருக்கே, புத்திசாலித்தனம். உன்னை அப்படி வா இன்னைக்கு நல்ல முரல் மீனை வாங்கி வச்சு உனக்கு குழம்பு கொதிக்க வச்சு ஊத்திர மாட்டேன். எப்படி வியாபார நோக்கத்தோட தெரியுது என் கிழவி. இவா ஒருத்தி வீணா போனவ
மூட்டு வலியிலே தெரிஞ்சுக்கிட்டு தெரியுறேன் வியாபாரத்தை பண்ண வேண்டியது. ஐயோ என்கிட்ட வெங்கலாண்டா போச்சே, நான் என்ன பண்ணுவேன்? நல்ல பல 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 வெங்கலாண்டா மின்னுச்சு பாச்சு. ஐயா 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 என்ன பண்ணுவேன் எக்கா? அழகு வந்த வெங்கலாண்டாக்கா சீர் வச்சதுல ஒரு நாள் ஒரு பொழுது நான் பணங்களையே மச்சி மேல பூட்டி வச்சிருந்தேனே. கிழவி என்ன பண்ணி தொலைச்ச கிழவி? போச்சா வெங்கலாண்டா போச்சா? போச்சு போ நீவியா. அடி இவ ஒருத்தி வீணா பணவே அத சொல்லல முடினா. இந்த அடுப்பு கட்சிக்காரன்ட அடுப்பு வாங்கி போடு, கப்பு கட்சிக்காரன்ட கப்பு வாங்கி போடு, அந்த குடம் கட்சிக்காரன்ட குடம் வாங்கி போடு, பேக் கட்சிக்காரன்ட பேக் வாங்கி போடு, அந்த பல்லு விளக்குற பிரஸ் கட்சிக்காரன்ட பிரஸ் கூட வாங்கி போடுடி பல்லு விளக்குறதுக்கு. அண்டா கட்சிக்காரன்ட இந்த அண்டாவை வாங்க போறதுக்குள்ள இந்த சாமான் சட்டையை தூக்கிட்டு நுழையிறதுக்குள்ள காலியா போச்சு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி போட்டாங்களே. அட படுவாய் பல்லுல நல்லா இருப்பாங்களா? அவங்க நாசமா அப்பாங்க. அவன் எப்படி பாதி பேர் கொடுத்து பாதி பேர் கொடுக்காட்டி ஜெயிப்பாங்களா? என்கிட்ட ஜெயிக்க போறாங்க. அடி பாவி காவி, நான் கூட உனக்கு புத்தி வந்து சாமான் விக்கிறதுக்கு வியாபாரம்ல கிளம்பிட்டேன்னு பார்த்தா லஞ்சமா வாங்குற லஞ்சம், காசு வாங்குற தப்பு, பொருள் வாங்குற தப்பு, இதுல வேற எஸ்ஸா பொருள் கிடைக்கலன்னு வேற சாபம் விடுறாங்க, வருத்தப்படுறாங்க. உன்னை மூச்சியை குத்துறேன் மையி. ஏன் கிளம்பி இப்படி பண்ணி தொலைகிற? ஏன் பண்ற? இல்ல தப்புன்னு தெரியாது உனக்கு? பாடி பக்கத்தவளே, அடி பக்கத்தவளே, விவரம் இருக்குதா? விவரம்னா இருந்தா நீ ஏன் இப்படி இருக்க போற? என்ன விவரத்தோட நீ பொழைக்கிற? குடுக்குற ஒண்ணா வாங்கி வச்சு போற முடி, வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு டாடா பாய்ன்னு சொல்லிவிட்டு நமக்கு பிடிச்சவங்களுக்கு போட்டுட்டு போக. இது அவங்களுக்கு தெரியவா போகுது? அப்படியா வாங்க எல்லாருக்கும் போடணும்னா தள்ள விட்டா போயிடாது. இவன் என்னக்கா கருப்பையக்கா என் வீட்டுக்காரி இப்படி இருக்கிற இந்த காலத்திலேயே வாங்கப்படாது கொள்ளக்கூடாது பொழைக்க தெரியாதவளால இருக்கிறா. அவள மாதிரி நம்ம இருக்க முடியுமா? நீ போடி, நீ நியாயம் பேசிக்கிட்டே திரி. என்னால உன்ன மாதிரி இருக்க முடியாது. என்னக்கா என் வீட்டு குழந்தை தெளிவா பேசுற மாதிரி பேசுது? தெளிவா பேசுற மாதிரி இருக்கா? எனக்கு புரிஞ்சு தொலைவில்லையே. கொடுக்குறவங்கலாம் வாங்கிக்கிறோமா, ஆனா பிடிச்சவங்களுக்கு மூடு போடுமா? கிளவி நல்லவளா இல்ல கெட்டவளா? கிளவி என்ன உன் மண்டையில பிடிச்சவங்களுக்கு போட போற? பிடிச்சவங்களும் பொருள் கொடுத்தவங்களுமே போட்டுக்கிட்டு இருப்பியா அரசாசா? யார் நாட்டுக்கு நல்லா செய்யறாங்களோ அவங்கள பார்த்து போடணும் கிளவி. பிடிச்சவங்களுக்கு போடுறாங்களா? பிடிச்சவங்களுக்கு பேசுற பாக்கா பேட்டியை நம்ம வேலையை வந்துருவாங்க சொல்றேன். பாரு எனக்கு யாருக்கு போடணும் எதுக்கு போடணும் எனக்கு தெரிய முடியும். வாடி போட சொல்லி கொடுக்க வர அவங்களுக்கு போட இவங்களுக்கு போடணும்.